அத்தியாயம் 17. இரண்டாம் சோதனை மிகவும் எளிமையானது. அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பலிபீடத்தின் மீது தங்கள் உள்ளங்கையை வைத்து சில ஆன்ம சக்திகளை சுழற்றுவதன் மூலம் அந்த பலிபீடம் அதற்கு எதிர்வினையாற்றும். இந்த பலிபீடம் ஒரு தற்காப்பு கலைஞர்களிடம் உள்ள ஆத்ம சக்தியின் ஒடுக்க விகிதத்தையும் மற்றும் முக்கிய குத்தூசி மற்றும் மருத்துவ புள்ளிகளின் ஒடுக்க விகிதத்தையும் மெரிடியன்களின் கடினத்தன்மையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளும். இது ஒருவரின் திறன் எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்பதனை அறிவிக்கும். மேலும் அதனுடன் தொடர்புடைய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை ஒளிரும். அதாவது அவர்களின் ஆற்றல் வலுவாக இருந்தால் அதிகமான நட்சத்திரங்கள் ஒளிரும். 9 நட்சத்திரங்கள் ஒருவர் பெறக்கூடிய அதிகபட்ச நட்சத்திரங்கள். இருப்பினும் அதன் மேல் ஒரு வானவிலும் இருந்தது. தெய்வீக மெரிடியன்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே வானவில் தோன்றும். சரி, சோதனை தொடங்கட்டும். பூதநாதன் போட்டியை அறிவித்தார். ஒவ்வொருவராக மேடையில் ஏறி தங்கள் திறமையை காட்டினர். அவர்களில் பெரும்பாலானோர் 4 மற்றும் 5 நட்சத்திரங்களை மட்டுமே கொண்டிருந்தார்கள். பிரகாஷ் நெருங்கி வந்தபோதுதான் 7 நட்சத்திரங்களால் பலிபீடம் ஒளிர்ந்தது. பரவாயில்லை, 7 நட்சத்திரங்கள் விழுந்திருக்கிறது. மதிப்புள்ள ஆற்றல்தான். இது மிகவும் பாராட்டத்தக்கது. அவன் விசித்திரமாயி பள்ளியில் சேர தகுதியானவன்தான் என ரவீந்திரன் தலையசைத்தார். மோசமில்லை. இதே திறமையுடன் இவர் விசித்திரமாயி பள்ளியில் உள்ள கடுமையான சோதனைகளில் தேர்ச்சி பெற்றால் எங்கள் பிரிவில் கூட சீடராக சேர முடியும் என்று அசுர டிராகன் மண்டப பிரிவைச் சேர்ந்த பகவதன் கூறினார். மெரிடியன் திறப்பு சோதனை தொடர்ந்து நடந்தது. 7 நட்சத்திரங்களின் பிற தோற்றங்களும் இருந்தன. 8 நட்சத்திரங்களை அடைந்த ஒருவர் கூட இருந்தார். இது ஒரு விதமான சலசலப்பை அங்கு ஏற்படுத்தியது. ஏனெனில் ஒருவர் 7 மற்றும் 8 நட்சத்திரங்களின் திறனை அடைந்த பின்பு 9வது மெரிடியனை திறப்பது என்பது அவர்களுக்கு ஒரு எளிய விஷயம் மட்டுமல்ல. முதல் தெய்வீக மெரிடியனுக்காக ஒரு சில மருத்துவ புள்ளிகளை அவர்களால் ஏற்கனவே திறந்து வைத்திருந்தார்கள். வந்தவர்கள் அதிக நேரம் எடுக்கவில்லை. பல திறமையான நபர்கள் சிறந்த சிங்கராஜ்யத்தின் உச்சியில் இருந்தார்கள். இருப்பினும் ஒரு தெய்வீக நடுக்கோட்டை திறப்பதற்காக அவர்கள் ஒரு புதிய உலகத்தின் உச்சியை அடைய வேண்டும். அதன் பிறகு அங்கேயே நீண்ட காலம் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு தெய்வீக நடுக்கோட்டில் இருக்க வேண்டிய ஒரு சில அக்குப்பஞ்சர் புள்ளிகளை மட்டும் திறந்து வைத்திருந்தனர். இதனால் தங்களின் ஆற்றலின் உயர்வை அவர்களால் உணர முடிந்தது. திறக்கப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளுக்கும் ஒருவரின் ஆற்றல் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் சக்கரவர்த்தி குடும்பத்தில் உள்ள இளைஞர்களில் ஒருவர் கூட ஒரு முழுமையான தெய்வீக நடுக்கோட்டை திறக்கக்கூடியவர்களாக இல்லை. இறுதியில் வாசுகியும் ஆதவனும் மட்டுமே எஞ்சி இருந்தார்கள். ஆதவா, உன் கண்களை அகலமாக திறந்து வைத்துக்கொள். உனக்கும் எனக்கும் இடையிலான ஆற்றலில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதனை நன்றாக கவனித்துக்கொள். அது எவ்வளவு அகலமாக இருக்கும் என்று தெரிந்து கொள். அது எப்படி இருக்கும் என்பதனை தெரிந்து கொள். வாசுகி அலட்சியமாக ஆதவனை பார்த்துவிட்டு பலிபீடத்தை நெருங்கினாள். அரங்கத்தில் இருந்த அனைவரின் கண்களும் மீண்டும் வாசுகியை நோக்கியே இருந்தன. வாசுகி எழுப்பிய இரத்த நடுக்கோடு 5வது நிலை இரத்த நடுக்கோடாகும். அவள் ஏற்கனவே ஒரு தெய்வீக நடுக்கோட்டை திறந்து 2 மாதங்கள் சாகுபடியில் தன்னை மூழ்கிக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. அவள் இப்போது எந்த நிலையில் இருப்பாள் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் அனைவரும் ஆதவனை ஒரு மன உறுதியுள்ள குப்பை என்று மட்டுமே நினைத்தார்கள். மேலும் அவனை நிராகரித்தும் விட்டனர். வாசுகி தனது பூ போன்ற கைகளை நீட்டி பலிபீடத்தின் மீது வைத்தாள். பலிபீடத்தில் ஒரு சிவப்பு நிற ஒளி கொண்ட ஆத்மசக்தி செலுத்தப்பட்டது. அங்கே ஒரு சலசலப்பு தோன்றியது. பலிபீடம் சத்தமிட்டது. ஒவ்வொரு நட்சத்திரங்களாக காற்றில் உருவாகின. 1, 2 என விரைவில் பலிபீடத்தின் மேல் உள்ள 6 நட்சத்திரங்கள் உருவாகின. இருப்பினும் அது அதோடு நிற்கவில்லை. 7வது நட்சத்திரம் உடனடியாக தோன்றியது. அதைத் தொடர்ந்து 8, 9 என அனைத்து நட்சத்திரமும் ஒளிர்ந்தது. 9 நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வானவில் போன்ற அமைப்பில் உயர்ந்தது. அது ஒரு வானவில்தான். அந்த வானவில் ஒரு முழுமையான தெய்வீக நடுக்கோட்டை குறிக்கிறது. இருப்பினும் அது அதோடு முடியவில்லை. 2வது வானவில்
தொடர்ந்து காற்றில் உயர்ந்தது. அந்த நேரத்தில் வாசுகியின் மெலிதான தேகத்தில் இருந்து ஏராளமான ஒளிப்புள்ளிகள் ஒளிர்ந்தன. அவை அனைத்தும் அவள் திறந்திருந்த அந்த மருத்துவ புள்ளிகள்தான். 81 முக்கிய அக்குபஞ்சர் புள்ளிகள் இருந்தன. அதைத் தொடர்ந்து 82, 83 என இறுதியில் மொத்தம் 99 புள்ளிகள் பிரகாசித்தன. 99 புள்ளிகள் என்பது வாசுகி 99 புள்ளிகளை திறந்திருக்கிறாள் என்றும் மேலும் 2 தெய்வீக மெரிடியன்களையும் திறந்திருப்பதை குறிக்கிறது. சுற்றியுள்ள பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்று வாசுகியை பார்த்தார்கள். அதில் அந்த 7 முக்கிய பெரியவர்களும் விசித்திரமாயை பள்ளியைச் சேர்ந்த 4 பிரிவுகளின் தூதர்களும் கூட அடங்குவார்கள். மதுமிதா கண்களில் கூட வாசுகி திகைப்பூட்டும் தோற்றத்தை கொண்டிருந்தாள். அழகான பனி போன்ற அந்த வெள்ளை நிற உடையில் வாசுகி பலிபீடத்தின் முன்பு நின்றாள். அவளுடைய உடலில் 99 புள்ளிகள் ஒளிந்து கொண்டிருந்தது. பலிபீடத்திற்கு மேலே 2 வானவில்கள் அழகாக ஜொலித்தன. ஒரு தேவதை மரண உலகிற்கு வந்து இறங்கியதைப் போல அந்த காட்சி இருந்தது. அவள் வேறொரு உலகத்தைச் சேர்ந்த நேர்த்தியான புனிதமானவள் போல தோன்றினாள். இதையெல்லாம் ஒப்பிடும்போது ஆதவன் மிகவும் சிறியவனாக தெரிந்தான். யாத்திரனால் தனது சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர் மகிழ்ச்சியில் திளைத்தார். அதிசயம், உண்மையிலேயே இது அதிசயம்தான். சக்கரவர்த்தி குடும்பத்தில் வாசுகி இருப்பதால் அவர்கள் நிச்சயம் செழிப்பாக வளருவார்கள். மரகத தேசத்தில் யாரும் சக்கரவர்த்தி குடும்பத்தின் சக்தியுடன் ஒப்பிடக்கூட முடியாது போலவே. உண்மையில் இத்தகைய பெண் தியாகி குடும்பத்துடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதில் ஆச்சரியமில்லை. தியாகி குடும்பத்தைச் சேர்ந்த அஸ்வதன் தனது 2 தெய்வீக நடுக்கோடுகளையும் திறந்திருப்பதாக கூறுகிறார்கள். இருவர் மட்டும் ஒன்றுடன் ஒருவர் இணைந்து பணியாற்றினால் இது ஒரு சலவையான கலவையாக இருக்கும். அட, சித்தூர் நகரத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு பாடப்பட போகும் வளமான கதையாகவும் இது இருக்கும். 7 முக்கிய மூத்தவர்களும் நிச்சயம் வாசுகியை தலைமை பொறுப்பில் அனுமதிப்பதில் ஆச்சரியமில்லை. இத்தகைய ஒரு மேதை தலைவனாக இருக்க விடாமல் தடுத்தால் அதுதான் பரிதாபம். எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் அந்த தலைவன் பதவியில் என்றோ அமர்ந்திருப்பேன். நிச்சயமாக 2 தெய்வீக மெரிடியன்களை திறந்திருக்கும் ஒரு நபர் அரச ராஜ்யத்தை அடையும் திறன் கொண்டவர்தான் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சித்தூர் எதிர்காலத்தில் அடுத்த பெரிய அரசை கண்டிப்பாக பெற்றெடுக்குமா என்று 4 பக்கங்களிலும் சித்தூரில் இருக்கும் சிறிய குடும்பங்களும் பிரிவுகளும் கூட சூடாக விவாதிக்க தொடங்கினார்கள். மதிப்பிற்குரிய வாசுகி அவர்களே, நீங்கள் கடலாமை மண்டப பிரிவில் சேர்ந்தால் நீங்கள் வளர்ப்பதற்காக நிலத்தகுதி தற்காப்பு கிளைகள் மற்றும் நுட்பங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். உங்களை ஒரு நல்ல பயிற்சியாளராக உயர்த்துவோம். கடல் ஆமை மண்டப பிரிவின் தூதர் காவியன் உற்சாகமாக எழுந்து நின்று வாசுகியின் ஆதரவை பெற அழைப்பை விடுத்தார். மதிப்புக்குரிய வாசுகி அவர்களே, நீங்கள் அசுர டிராகன் மண்டப பிரிவில் சேர்ந்தால் நாங்கள் உங்களுக்கு நில அளவிலான தற்காப்பு கிளைகள் மற்றும் நுட்பங்களை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு நல்ல பயிற்சியாளராக ஊக்குவிப்போம். குறிப்பாக உங்களுக்கு சாகுபடி மட்டுமே கற்பிக்கும் வெள்ளி அங்கி அணிந்த ஒரு மூத்த குருவை பணியில் அமர்த்துவோம். அசுர டிராகன் மண்டப பிரிவைச் சேர்ந்த பகவதன் தன்னுடைய அழைப்பை விடுத்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாசுகி ஏற்கனவே வெள்ளை புலி மண்டப பிரிவின் தியாகி குடும்பத்துடன் திருமண உறவில் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். அதற்கு பதிலாக அவர் எங்கள் மண்டப பிரிவில் தான் சேர வேண்டும். மேலும் வெள்ளை புலி மண்டப பிரிவு வழங்கும் ஈர்ப்புகள் நிச்சயமாக உங்களுடையதை விட மிகவும் நன்றாக இருக்கும் என்று ரவீந்திரர் சத்தமாக காவியன் மற்றும் பகவதனை பார்த்து பேசினார். 5வது நிலை இரத்த மெரிடியன் மற்றும் 2 தெய்வீக நடுக்கோட்டை திறந்திருப்பவர்கள் எதிர்காலத்தில் அரச ராஜ்யத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். இது வெறும் ஆசைதான் என்றாலும் ஒரு பிரிவினர் அத்தகைய திறமையை வளர்ப்பதற்கு ஏற்கனவே பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அது மதிப்பிற்குரியதுதான். இயற்கையாகவே அவர்கள் அனைவரும் வாசுகி அவர்களின் பிரிவில் சேர்க்க விரும்பினார்கள். மதிப்பிற்குரிய வாசுகி என பறக்கும் கழுகு மண்டப பிரிவைச் சேர்ந்த மதிவதனி தனது விதிமுறைகளை கூறவிருந்தார். ஆனால் மதுமிதா
அவரை குறிப்பிட்டு தடுத்தாள். ஒரு நிமிடம் காத்திருங்கள், நாம் ஒரு முடிவை எடுப்போம். மதுமிதா முகத்தில் ஒரு தெளிவற்ற புன்னகை இருந்தது. ஆனால் மதிப்பிற்குரிய அத்தை மது என்று அழைத்த மதிவதனி சற்று பதட்டமாக இருந்தாள். அவள் இப்போது பேசாமல் தனது சலுகைகளை அறிவிக்காமல் விட்டால் வாசுகி பறக்கும் கழுகு மண்டப பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். மதுமிதா ஏன் அவளை தடுத்தாள் என்பது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் மதுமிதா ஒரு சிறிய செல்வாக்கு படைத்தவள் அல்ல. அவள் ஏற்கனவே வேண்டாம் என்று பேசியதால் மதிவதனி பதட்டத்துடன் வேடிக்கை பார்ப்பதைத் தவிர வேறு வழியும் அவளுக்கு இல்லை. சுற்றியுள்ள கூட்டம் வந்த தூதர்களின் அறிவிப்பை கேட்டு பொறாமையால் அவர்களின் வெளிப்பாடு மாறியது. 4 பிரிவுகளும் ஒரு நபருக்காக சண்டையிட்டு இவ்வளவு கவர்ச்சிகரமான வெகுமதிகளை வழங்குவது என்பது எவ்வளவு மரியாதைக்குரிய சாதனை! அது மற்றவர்களாக இருந்திருந்தால் தொங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களின் சிரிப்பில் விழித்திருப்பார்கள். அந்த நேரத்தில்தான் வாசுகி தனது அதிக ஆன்ம சக்திகளை விலக்கிக் கொண்டாள். அந்த 2 வானவில்களும் அவள் உடலில் உள்ள ஒளிப்புள்ளிகளுடன் மறைந்து விட்டது. அவள் அழகாக நடந்து ஆதவனை நோக்கி சென்றாள். ஆதவா, இப்போது இதை பார்த்தாயல்லவா? நமக்கு இடையேயான வித்தியாசமும் வானமும் பூமியும் போன்றது. நாம் ஒருபோதும் சந்திக்க மாட்டோம். இப்போது என்னை சவால் செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா? வாசுகி தனது வாக்கியத்தை முடித்ததும் மேரியை விட்டு இறங்கினாள். நீ 2 தெய்வீக நடுக்கோட்டுகளை திறந்து விட்டாய். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆதவன் குரல் ஒலிக்கும் போது சற்று அவமானமாக இருந்தது வாசுகிக்கு. என்ன கூறினாய்? வாசுகி திடீரென்று திரும்பினாள். ஆதவன் பலிபீடத்தை நோக்கி தன் அடிகளை எடுத்து வைத்தான். ஆதவா, நீ பலவீனமான உடலுடன் பிறந்தவன். நடுக்கோடுகள் தடுக்கப்பட்டு வேறு இருக்கிறது. நீ மெரிடியன் சோதனையில் கலந்து கொள்ளப் போகிறாயா? உன்னை நீயே சங்கடப்படுத்திக் கொள்ள உனக்கு பயமாக இல்லையா? பிரகாஷ் கேலியாக பேசினான். பிரகாஷ், நீ சொல்வது சரிதான். ஆதவா, நீ பின்வாங்க வேண்டும். முதல் சோதனையில் நீ பங்கேற்ற போதே போதும். அடுத்த சோதனையில் நீ பங்கேற்க வேண்டிய அவசியமெல்லாம் எதுவும் இல்லை. நீ செய்வது உனக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் முழு சக்கரவர்த்தி குடும்பத்துக்கும் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறாய் என்று முதல் கிளை மூத்தவரான யாத்திரன் மேடையில் இருந்து முழக்கமிட்டார். யாத்திரன் அவர்களே, நீங்கள் முதல் கிளையின் மூத்தவர். ஆனாலும் நீங்கள் ஒரு இளைஞனை தேர்வில் கலந்து கொள்ள விடாமல் தொடர்ந்து தடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். சக்கரவர்த்தி குடும்பத்தின் பெருமையை தூக்கி எறிவது நீங்கள்தான் என்று நினைக்கிறேன். ஆதவன் உடனடியாக பதிலளித்தான். ஆதவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இப்படி என்னிடம் பேசுவதற்கு? நீ இப்படி பேசுவது கூட ஒரு குற்றமாகும். முதல் கிளை மூத்தவர் ஆதவனால் கோபமடைந்து அவனை கடிந்து கொண்டார். மேலும் அவர் அவனை பார்க்காமல் கூட திரும்பிக் கொண்டார். ஆனால் ஆதவன் அதை எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவன் நேராக பலிபீடத்தை நோக்கி நடந்தான். பின்னர் ஆதவன் தனது ஆன்ம சக்திகளை ஒன்று திரட்டி அந்த பலிபீடத்தின் மீது செலுத்தினான். அவனது கை அந்த பலிபீடத்தின் மீது அழுத்தி இருந்தது. பலிபீடத்தின் மேலே உள்ள காற்று ஒரு நட்சத்திரம் எரிவது போல கொதித்தது. நான் பார்ப்பது உண்மைதானா? அது அந்த குப்பை ஆதவன் தானா? உண்மையில் அவனால் ஆன்ம சக்திகளை சுருக்க முடிந்ததா? அவன் உண்மையிலேயே ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து விட்டானா? பிரகாஷின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அதைத் தொடர்ந்து வாசுகியின் கண்களும் ஆச்சரியத்தில் மின்னின. அவன் என்னை ஒரே அடியில் வீழ்த்த முடியும் என்றால் அது எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்று நான் யோசிக்கவே இல்லை. நிலவன் பிரகாஷின் அருகில் நின்று கண்களில் ஒரு கடுமையான பார்வையுடன் ஆதவனை பார்த்தான். அந்த நேரத்தில் பலிபீடத்தில் இருந்து மின்னல் போல ஒரு ஒளி மற்றும் நட்சத்திரம் ஒன்று தெரிந்து கொண்டிருந்தது. இருப்பினும் அது வெறும் ஆரம்பம்தான். அடுத்தடுத்து நட்சத்திரங்கள் தொடர்ந்து ஒளிந்து கொண்டே இருந்தன. 2, 3, 8, 9 என்று அடுத்தடுத்து நட்சத்திரங்கள் தொடர்ந்து மின்னியது. 9 நட்சத்திரங்களும் பலிபீடத்தின் மேலே விரைவாக தோன்றின. இது எப்படி நடக்கிறது? ஆதவன் தடுக்கப்பட்ட நடுக்கோடுகள் கொண்ட ஒரு குப்பைதானே,
அவன் உண்மையால் எப்படி ஒரு ஆன்ம சக்தியை வளர்க்க முடிந்தது? அருமை. அவன் உண்மையில் சாகுபடி செய்ய முடியும் போல, 9 நட்சத்திரங்களையும் கூட அடைய முடியும் போல. ஆதவன் 9 நட்சத்திரங்களை பெறுவது ஏற்கனவே அதிர்ச்சி அளிக்கிறது. சக்கரவர்த்தி குடும்பத்தில் வாசுகி தவிர வேறு யாருக்கும் 9 நட்சத்திரங்களின் ஆற்றல் இல்லை. மக்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். வாசுகி தன் கண்களைச் சுருக்கினாள். மேடைக்கு அடியில் நின்றபோது அவள் முகத்தில் ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சியான வெளிப்பாடு இருந்தது. அவள்தான் ஏற்கனவே ஆதவனின் இரத்த நடுக்கோட்டை அவனிடமிருந்து படித்து விட்டாள். அப்படி இருந்தும் அவனால் எப்படி 9 நட்சத்திரங்களின் ஆற்றல் மதிப்புள்ள ஆத்ம சக்திகளை வளர்க்க முடிந்தது? அவளால் ஒரு தெளிவான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னால் இதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையா வாசுகி? இதற்கு எல்லாம் நீதான் காரணம். உனக்கு மிக்க நன்றி என்று ஆதவன் வாசுகியிடம் கூறினான். தற்போது உன்னிடம் 9 நட்சத்திரங்கள் மட்டும்தானே உள்ளன. ஒரு உண்மையான மேதைக்கு முன்னால் அதனால் என்ன பயன்? வாசுகி தன்னை விரைவாக அமைதிப்படுத்திக் கொண்டு அவனிடம் ஏளனமாக பேசினாள். ஓ, அப்படியா? அப்படியானால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பார்ப்போம் என்று கூறிய ஆதவன் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. அவனது கையில் இருந்த ஒரு ஆத்மசக்தி மின்னலை போல தொடர்ந்து அந்த பலிபீடத்தில் சென்றது. எல்லையற்ற ஆன்ம சக்தி அந்த பலிபீடத்தில் செலுத்தப்பட்டது. அங்கு என்ன ஆச்சரியம் நடக்கப் போகிறது? ஆதவனால் வானவில்களை உருவாக்க முடியுமா, அல்லது மீண்டும் அவமானம்தான் மிஞ்சுமா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அசுரன், உங்கள் ராஜன் லியான் யூடியூப் சேனலில் மட்டுமே. அத்தியாயம் 18. பலிபீடத்தின் மேலே இருந்த 9 நட்சத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வானத்தில் ஒரு வானவில் பிரகாசித்தது. ஒரு வானவில், அதன் பின்னே மற்றொரு வானவில்லும் தோன்றியது. அந்த பகுதியில் இருந்த ஒவ்வொரு நபரும் தங்கள் விருப்பமே இல்லாமல் தானாகவே எழுந்து நின்றனர். கூட்டத்தின் மத்தியில் கௌசலை மற்றும் இலக்கியா இருவரும் ஒருவரின் கையை இன்னொருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடுங்க ஆரம்பித்தனர். கண்களில் கண்ணீர் பெருகியது. இதற்கு முன்பே ஆதவன் தன்னுடைய ஆத்ம சக்தியை வளர்க்க முடியும் என்பதை கௌசலை அறிந்திருந்தார். ஆனால் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக கௌசலை அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் அழுத்தங்களும் வீண் போகவில்லை என்று அவள் உணர்ந்தாள். எல்லாம் மதிப்புக்குரியதுதான் என்று அவள் எண்ணி ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து நின்றார். இது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை. முதல் கிளை மூத்தவரான யாத்திரன் அதிர்ச்சியுடன் பிரதான அரங்கில் இருந்து கத்த ஆரம்பித்தார். இது எப்படி நடந்திருக்க முடியும் என்று அவரின் அருகில் அமர்ந்திருந்த சத்தியதேவின் கண்கள் வெளியே வந்தன. என்ன, இது சாத்தியமற்றதா? அப்படியானால் தொடரலாம் என சொன்ன ஆதவன் சிரித்தான். எங்கும் சலசலப்பு அதிகரித்தது. பலிபீடம் மீண்டும் அதிரும் சத்தம் கேட்டது. அந்த 2 முறை ஒரு முழங்கல் சத்தத்தை வெளியிட்டது. 2 வானவில்கள் தொடர்ச்சியாக வானத்தில் படர்ந்தன. ஆதவனின் உடலில் உள்ள ஒளிப்புள்ளிகள் ஒரே நேரத்தில் எரிய ஆரம்பித்தனர். 81, 99, 102, இறுதியில் 108 புள்ளிகள் ஒளிர்ந்தன. அந்த அரங்கே அமைதியில் நிறைந்திருந்தது. கூட்டத்தில் ஒரு சலசலப்பு கூட இல்லை. மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்கவில்லை. அந்த நேரத்தில் மக்கள் எப்படி சுவாசிப்பது என்பதையே மறந்துவிட்டது போல இருந்தார்கள். மென்மையான காற்று சிறிதளவு சத்தத்தை கொண்டு சென்றது. அனைவரும் ஆதவனை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்கள் வெளியே வந்துவிட்டன. அவர்களின் வாய் அகலமாக திறந்திருந்தது. 3 வானவில்கள் இருந்தன. மேலும் 108 முக்கிய அக்குபஞ்சர் புள்ளிகளும் திறக்கப்பட்டிருந்தன. அதாவது ஆதவன் 3 தெய்வீக மெரிடியன்களை திறந்து இருந்தான். 2வது மற்றும் 3வது தெய்வீக நடுக்கோடுகளுக்கு இடையே ஒரு தெய்வீக நடுக்கோடுதான் வித்தியாசமாக இருந்தது. இருப்பினும் 2 நிலைகளுக்கு இடையே ஆன தூரம் வானத்தையும் பூமியையும் போன்றது. இது 3 தெய்வீக நடுக்கோடுகள் முழுமையாக திறந்துவிட்டது என்பதை குறிக்கின்றது. சூரிய பேரரசில் ஒவ்வொரு தலைமுறையிலும்
2 தெய்வீக நடுக்கோடுகளை திறக்கக்கூடியவர்கள் குறைவானவர்களே. அவர்கள் எப்போதும் 1 அல்லது 2 பேர்தான் இருந்தார்கள். இருப்பினும் 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிக மிக அரிதாக இருந்தது. சில நேரங்களில் ஒரு தலைமுறையில் ஒருவர் கூட இருந்ததில்லை. இப்போது ஆதவனின் 3 தெய்வீக நடுக்கோடுகளுடன் ஒப்பிடும்போது வாசுகியின் 2 தெய்வீக நடுக்கோடுகள் ஒரு விஷயமாகவே தெரியவில்லை. ஒன்று சரியானது, மற்றொன்று ஒப்பிட முடியாதது. மாதவரே, இதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? மாதவரே, இதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? நம் நம் ஆதவன் இறுதியாக சாதித்து விட்டான். ஆதவனின் அசைக்க முடியாத உருவத்தை பார்த்தபோது கௌசலையின் முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தூங்கும் சிங்கம் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து விட்டது. ஒரு புதிய அதிசயம் பிறந்துள்ளது என மதுமிதா தனக்குள் முணுமுணுத்தாள். ஒருபுறம் மதிவதனி தனக்குள் சிந்தித்துக் கொண்டே தன் கண்களை அகலமாக விரித்தாள். அவளுக்கு அப்போதுதான் விளங்கியது வாசுகியை அழைப்பதை மதுமிதா ஏன் தடுத்தாள் என்று. இதை பார்க்க அவள் ஏன் வந்தாள் என்று. அதற்கு காரணம் ஆதவன்தான் என்று அவள் புரிந்து கொண்டாள். 7 முக்கிய மூத்தவர்களும் ஆதவனை பார்த்து பிரதான மேடையில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர், இளவரசர் உண்மையிலேயே 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறந்து விட்டார். கடவுள்கள் இறுதியாக தங்கள் கண்களை திறந்து விட்டார்கள். நரைத்த முடிகொண்ட முக்கிய மூத்தவர்களில் ஒருவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். இல்லை இல்லை, இது சாத்தியமற்றது. இரத்த நடுக்கோடுகள் இல்லாமல் அவன் எவ்வாறு 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறக்க இயலும்? முதல் கிளை மூத்தவர் நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கத்தி கூச்சலிட்டார். இதற்கு சாத்தியமே இல்லை. ஆதவன் ஆதவன் இது நிச்சயம் சாத்தியமில்லை. அவன் ஒரு குப்பை துண்டு. இது எப்படி சாத்தியமாகும்? வாசுகியின் கண்கள் குரோதத்தால் துடித்தன. அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் கூர்மையான குரலில் கத்தத் தொடங்கினார். ஆதவனுக்கு வாசுகி கூறிய அந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. ஆதவா, இப்போது உனக்கு புரிகிறதா? நமக்கு இடையேயான வித்தியாசம் வானமும் பூமியும் போன்றது. நாம் ஒருபோதும் இனி சந்திக்க மாட்டோம். என்னிட சவால் செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று அவள் கேட்ட அந்த வார்த்தைகள் இப்போது அவனுக்கு நகைச்சுவையாக தோன்றியது. அவன் சாதித்தது அவள் முகத்தில் இரக்கமற்ற 2 அறைகளை அறைந்தது போல இருந்தது. ஆதவன் வாசுகியை பார்த்தான். அவள் ஒரு காலத்தில் அவன் நேசித்த ஒரு பெண். ஆனால் இந்த நேரத்தில் அவள் மீது அவனுக்கு ஒரு துளி கூட உணர்ச்சி ஏற்படவில்லை. அவன் பார்வையாலேயே எதுவும் முடியாதது அல்ல. நீ பேசிய நண்பகத்தன்மையான பேச்சுக்கு என் பார்வையில் ஒரு நகைச்சுவையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவளுக்கு உணர்த்தினான். அவன் வாசுகியை அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கையில், ஆதவா, நீ எதை பற்றி இவ்வளவு பெருமைப்படுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. நீ ஒரு இரத்த நடுக்கோட்டை கூட எழுப்ப முடியாத குப்பை. 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறக்க உனக்கு என்ன மாதிரியான அதிசயம் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு இரத்த நடுக்கோட்டை கூட எழுப்ப முடியாதது மாற்ற முடியாத உண்மைதானே என்று கூறி சத்தமாக சிரித்து கொண்டே வாசுகி கூறினாள். அதற்கு ஆதவனோ, வாசுகி, நீ இப்போது தெருக்களில் மண்ணை வாரி இறைத்து சபிக்கும் ஒரு பைத்தியக்கார பெண் போல்தான் எனக்கு தெரிகிறாய். நான் இப்போது உன்னை ஒரு போட்டிக்கு, அதிகாரப்பூர்வமான போட்டிக்கு சவால் விடுகிறேன். நீ தோற்றால் சக்கரவர்த்தி குடும்பத்தில் இருந்து வெளியேற்றப்படுவாய் என்று கூறிய ஆதவனின் உடலில் உள்ள ஒளிப்புள்ளிகள் பிரகாசமாக பிரகாசித்தன. அவன் கண்களில் சண்டையிடும் நோக்கம் தீவிரமாக மின்னியது. அவன் குரல் மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. ஆதவன் ஏற்கனவே மன உறுதி சோதனை மற்றும் மெரிடியன்களின் திறப்பு சோதனைகளில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தான். இப்போது வாசுகிக்கு கொடுத்த சவாலுடன் அவர்களை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்க விரும்பினான். என்ன வாசுகி, என் சவாலை ஏற்க உனக்கு துணிச்சல் இருக்கிறதா என்ன
எனக் கேட்ட ஆதவனை வாசுகி முறைத்து பார்த்தாள். ஆதவனின் கண்களோ பிரகாசத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. சரி ஆதவா, நான் உன்னுடன் சண்டையிடுகிறேன். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். நீ வெறும் அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில அற்புதமான அதிசயத்தின் மூலம் நீ 3 மெரிடியன்களை திறக்க முடிந்தது. இருப்பினும் ஒரு தற்காப்பு கலைஞரின் கலைகள் மற்றும் நுட்பங்களும் திறமைகளின் புரிதலும் தேவை. உன் உண்மையான முகத்தை நான் இப்போது வெளிக்கொண்டு வருவேன். என்னை எதிர்கொள்ளும் போது நீ இன்னும் ஒரு குப்பையாகத்தான் இருக்கிறாய் என்பதனை நான் இங்கிருக்கும் அனைவரையும் சாட்சியாக கொண்டு நிரூபிப்பேன். வாசுகி அமைதி அடைந்து தன்னம்பிக்கை பெற்றதாக அவள் பேச்சில் தோன்றியது. இறுதியில் வாசுகியின் தற்காப்பு கலை போர்த்திறன்களை மற்றவர்கள் நம்பியிருந்தார்கள். அவள் தனது போர்த்திறன் மூலம் ஆதவனின் திறமையை முழுமையாக நசுக்கி அவனிடம் இருந்து அனைத்து திணிப்புகளையும் தட்டிச் செல்வாள் என்று சுற்றியுள்ள கூட்டம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தது. அவர்களின் கண்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பார்க்க பிரகாசமாக மின்னின. 2 சோதனைகளுக்கு பிறகும் ஆதவனை அந்த விசித்திரமாயை பள்ளியின் பிரிவைச் சேர்ந்தவர்கள் வெளிப்படையாக அவனை தங்கள் மண்டப பிரிவில் அழைக்காததற்கு இதுவே காரணம். ஆதவன் முதலில் தனது இரத்த நடுக்கோட்டை எழுப்ப முடியவில்லை. இரண்டாவதாக அவன் நிச்சயம் தன்னுடைய நடுக்கோடுகளை வலுக்கட்டாயமாக திறந்திருக்க வேண்டும். அது எல்லாத்திற்கும் தீர்வாக முடியவில்லையா என நினைத்தவர்கள் வாசுகியை முன்னுரிமைப்படுத்துவது இயல்பானதே. நீ அதிகமாக பேசுகிறாய். அது திரும்பி உனக்கே வராமல் இருக்க கவனமாக இருந்து கொள் என்ற ஆதவன் வாசுகியை முறைத்து பார்த்தபடி பதிலளித்தான். ஆதவா, உன் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து. உன்னை சமாளிக்க என் சகோதரி எல்லாம் தேவையில்லை. நானே போதும் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் பார் என்று கூறியபடி பிரகாஷ் மேடையில் இருந்து எழுந்து வந்து ஆதவனின் முன் நின்றான். ஆதவன் ஒரு ஏளனமான பார்வையை வெளிப்படுத்தினான். அருமையான நேரம்தான் பிரகாஷ். நீ வெளியே வராவிட்டாலும் நான் உன்னை தேடிக்கொண்டுதான் இருப்பேன். இப்போது நான் உன்னை சமாளிக்க இது மிகவும் வசதியாக இருக்கும் அல்லவா என்று கூறினான். நீ இப்போது உயரமான குதிரையில் சவாரி செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் இந்த போட்டி விளையாட்டு அல்ல. இதில் நீ ரத்தம் சிந்தலாம். நான் தற்செயலாக உன் கை கால்களை எடுத்து விட்டால் அல்லது உன் வாழ்க்கையே முடித்து விட்டால் என்னை குறை சொல்லாதே என்று கூறிய பிரகாஷ் சிரித்தான். அவன் தனது வாக்கியத்தை முடித்ததும் பூதநாதனை நோக்கியும் பிரதான மேடையை நோக்கியும் தன் பார்வையை திருப்பினான். நீ சொல்வது சரிதான் பிரகாஷ். போட்டி என்பது குழந்தைத்தனமான விளையாட்டு அல்ல. இது ஒரு போட்டி என்பதால் இயற்கையாகவே தவிர்க்க முடியாத உயிரிழப்புகள் ஏற்படும். எந்த கருணையும் காட்டாதே என்று கூறிய முதல் கிளை மூத்தவர் கண்களில் உயிரை எடுக்கும் நோக்கம் துல்லியமாக தெரிந்தது. அந்த 7 முக்கிய மூத்தவர்களும் தங்களை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையசைத்தனர். அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அதை பார்த்ததும் பூதநாதர் அறிவித்தார். சரி, இப்போது 2வது சோதனை முடிந்துவிட்டது. 3வது சுற்றுக்கான நேரம் இது. 3வது சுற்று போட்டி. உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் போராடுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறினார். பிரகாஷ் அகந்தையில் சிரித்துக்கொண்டே, ஆதவா, நீ வருத்தப்பட்டால் இன்னும் எதுவும் கெட்டு போகவில்லை. உன் மனதை மாற்றிக்கொள்ளலாம் என்றான். ஆதவன் வெளிப்படையாகவே சிரித்தான். அவன் அப்படியா என்று கேட்டான். பிரகாஷ் ஏளனத்துடன், ஆதவா, என்னிடம் இருந்து எத்தனை அடிகள் வருகின்றன என்று பார். அதில் நீ எத்தனை அடியில் உயிர் வாழ முடியும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டான். ஒரே ஒரு நகர்வு. ஆதவன் குரல் தெளிவாக ஒலித்தது. பரவாயில்லையே ஆதவா, நீ என்னிடமிருந்து ஒரு நகர்வைத்தான் கையாள முடியும் என்று தெரிந்து வைத்திருக்கிறாயா என்று மீண்டும் நக்கலாக சிரித்தான். இல்லை, நான் சொன்னது என்னவென்றால் நான் உன்னை ஒரே ஒரு அசைவில் தோற்கடிப்பேன். ஆதவன் மிக தெளிவாக கூறினான். பிரகாஷை ஒரே ஒரு அடியில் தோற்கடிப்பானா? இவன் என்ன பைத்தியக்காரனா
அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கூச்சலிட்டார்கள். அவர்கள் ஆதவனை ஒரு பைத்தியக்காரனை பார்ப்பது போல பார்த்தார்கள். ஒரு அசைவா? பிரகாஷை தோற்கடிக்க ஒரே ஒரு அசைவை மட்டும் பயன்படுத்துவேன் என்று அவன் கூறினான். இவன் நிச்சயம் பைத்தியக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். பிரகாஷ் 2ஆம் நிலை இரத்த நடுக்கோட்டை எழுப்பியது மட்டுமல்லாமல் கடமராஜ்யத்திலும் தனது சாகுபடியில் உச்சத்தை அடைந்து விட்டான் என்பது அவனுக்கு தெரியாதா? ஆதவன் 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறந்தாலும் அவன் பிரகாஷிற்கு இணையானவன் அல்ல. ஒரே ஒரு அசைவில் அவனை தோற்கடிப்பது என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று என்று சுற்றி இருந்தவர்கள் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஒரே ஒரு அசைவில் என்னை தோற்கடிப்பாயோ? பிரகாஷின் முகம் இருண்டது. அவன் கண்களில் கொலை செய்யும் நோக்கம் தென்பட்டது. இன்று நான் உன்னை கொலை செய்யவில்லை என்றால் என் பெயர் பிரகாஷ் இல்லை என்று கூறிக்கொண்டே சண்டைக்கு தயாரானான். பிரகாஷின் ஒளி வெடித்து அவனின் உடலில் உள்ள ஒளிப்புள்ளிகள் ஒன்று சேர்ந்தன. அவன் கடம்பராஜ்யத்தின் உச்சியை அடைந்து விட்டான் என்பதற்கு சந்தேகமில்லாமல் அந்த ஒளி வெளிப்பட்டது. செத்துவிட ஆதவா என பிரகாஷ் கர்ஜித்தான். ஆதவனை நோக்கி தனது முஷ்டியை வீசினான். அவன் தனது முஷ்டியை வீசினான். பிரகாஷ் தனது முதல் நகர்வை தொடர்ந்தான். அவன் முஷ்டியை தொடர்ந்து அடித்ததில் காற்று வெடித்து சிதறியது. பிரகாஷ் ஒரே அசைவில் ஆதவனை வீழ்த்த விரும்பினான். இந்த அடி ஆதவனை அவன் வெறும் குப்பை என்றும் அவனுடன் சண்டையிடுவது சிரிப்பிற்கு தகுந்தது என்றும் அவன் திமிரு தவறு என்றும் புரிந்து கொள்ள வைக்கும் என்று நினைத்தான். அடுத்து என்ன நடக்கும்? பிரகாஷ் உயிர் பிழைப்பானா அல்லது ஆதவன் அவமானப்பட்டு திரும்பிச் செல்வானா? இந்த போட்டியின் இறுதி கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அசுரன் உங்கள் ராஜன் லியான் யூடியூப் சேனலில் மட்டுமே.